நான் உங்களுக்கு குக் பண்ணக்கூடிய டிஷ்ஷோட பேர் வந்து கேரளா கோகனட் ரைஸ். அதாவது தேங்காய் பால் வச்சு கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு சாதம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், பட் ஆனால் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோட ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிளான ரைஸ், ஈஸியாக பண்ண முடியும். அதனால் கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் தேவை, அதுக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி ஆயிரும். ஸோ அப்படி ஒரு சிம்பிளான ஈஸியான ரைஸ் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். கேரளா கோகனட் ரைஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, மிளகு, பச்சை மிளகாய், தேங்காய் பால், புதினா 1 கட்டு, உப்பு. ஸோ இந்த ரைஸ்க்கு நம்மளுக்கு காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பச்சை மிளகா. நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். இது தவிர வந்து இதில் முழு மிளகும் வந்து சேர்ப்பாங்க. ஸோ தேங்காய் பாலோட மிளகு சேரும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ ஒரு 2 பச்சை மிளகான்னு வைக்கலாம். குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நெய் வச்சு ஆரம்பிப்போம். இதை நெய் விட்டுட்டு இதை வந்து சரி எண்ணெயில் வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஃப்ளேவர் கண்டிப்பாக குறையும். ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய சாமான் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதில் ஒரு பொருள் 2 பொருள் நம்ம மாற்றினா கூட ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நெய்யே வந்து இதுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். நான் எடுத்துருக்கிற ரைஸ் வந்து 1 கப் ரைஸு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ நெய் வந்து சூடாயாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போட போகிறது வந்து பட்டை. இதை வந்து குட்டி குட்டி பட்டையாக ஒரு 8 பீஸ் எடுக்க போகிறேன். இவ்வளோ பட்டை தேவையான்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் வந்து சாமான் சேர்றது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஐட்டத்தை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டை, அப்புறம் வந்து ஒரு 8 பீஸ் கிராம்பு, அப்புறம் ஒரு 20 பீஸ் வந்து மிளகு வச்சுக்கலாம். உத்தேசமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை போட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா புதினா. நல்ல 1 கட்டு புதினா வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் உள்ள சேர்க்கலாம். நைஸ். ஸோ புதினா வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் அந்த கலர் வந்து அப்புறம் அது வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ புதினா லேசாக வதங்கின அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை வந்து இப்போ உள்ளே சேர்க்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்ப்போம். இதுக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ தேங்காய் பால் மட்டும் முத நாளோ இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதில் வந்து எந்த விதமான காயும் நான் வந்து சேர்க்கல. பட் காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஷ்ரூம் இல்லாட்டி வந்து கேரட் அந்த மாதிரி காய் சேர்த்துக்கலாம். பட்டாணி கூட நல்லாயிருக்கும். அடிக்கடி என்னோடய வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் தான் இருக்கும். இதுவும் முட்டை மசாலா, அதுதான் வந்து சூப்பரான காம்பினேஷன். ஸோ ஜென்ரலாக புதினா ரைஸில் நம்ம வந்து நிறைய சாமான் சேர்ப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் சேர்க்காம இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 3-4 சாமானை வச்சு நம்ம ரைஸே முடிஞ்சிடும். கொஞ்சம் லேசாக வறுபடணும் அரிசி. உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும். அந்த அரிசி அந்த நெய்யோடு சேர்ந்து நம்ம வறுக்கும் போது
அது வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்னா, அந்த ஒரு நல்ல அந்த நெய்யோட அந்த அரிசியோட ஸ்மெல் அப்படி சேர்ந்து வரும் வெளியில். ஸோ இது வந்து 1 கப் அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 2 கப்பு தண்ணி தான் ஜென்ரலாக சேர்ப்போம். ஸோ தண்ணிக்கு பதிலாக இன்றைக்கி நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா தேங்காய் பால். ஸோ 2 கப்பு தேங்காய் பால் சேர்ப்போம். என்னோட தேங்காய் பால் இன்றைக்கி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், நான் 1.5 கப்பு தேங்காய் பால் சேர்த்து மிச்சத்துக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ தண்ணி, ஸோ மொத்தமாக நம்ம கணக்கு வந்து நம்மளுக்கு 2 கப்பு தண்ணி வேணும், ஆர் பால், வாட் எவர் லிக்விட். ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்தப்புறம் உப்பு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல கொதி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குவிக்காக டேஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு உப்பு போருமா அப்படின்னு. ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சேர்க்க வேண்டிய எல்லா சாமானும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்தப்புறம் தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொடுக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ குக்கரில் வந்து சத்தம் வந்து குறைச்சி வச்சு 5 நிமிஷம் கொடுத்தாச்சு. திறந்து பார்த்துருவோம். எஸ், ஸோ நம்மளோட கேரளா கோகனட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இப்போ வந்து சர்வ் பண்ணிக்குவோம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வரும், ஏன்னா நம்ம அதில் தேங்காய் பால் போட்டிருக்கிறதுனால. பட் அதுதான் வந்து அதோட டேஸ்ட்டே.